இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது எடித் மேரி பிரவுன். பிறப்பு 24/3/1864, மறைவு 6/12/1956. பிறந்த இடம் கம்பர்லாண்ட், சொந்த தேசம் இங்கிலாந்து, தரிசன பூமி இந்தியா. எடித் மேரி பிரவுன் இந்தியாவில் பணியாற்றிய ஒரு ஆங்கில மருத்துவ மிஷனரி. அவர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். அவர்களின் தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவர்களது குடும்பம் லண்டனுக்கு குடிபெயர்ந்தது. பின்னர் கேம்பிரிட்ஜில் உள்ள கிர்டன் கல்லூரியில் பட்டம் பெற்ற எடித் மிஷனரி ஆனது அவரது சகோதரியால் ஊக்குவிக்கப்பட்டு ஒரு மருத்துவ மிஷனரியாக ஊழியம் செய்ய ஆர்வத்தை கொண்டிருந்தார். அவர் ஈடன் பார்க்கில் உள்ள லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசினில் பயின்று 1899 மருத்துவராக பட்டம் பெற்றார். கடினமான மிஷனரி ஊழியத்திற்காக கர்த்தரின் அழைப்பை உணர்ந்த எடித் பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டியில் சேர்ந்தார். அதன் மூலமாக அவர் 1891 இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். அங்குள்ள பெண்கள் அனைவரும் கட்டாயமாக பர்தா அணிய வேண்டும் என்ற சமுதாய அழுத்தம் இருந்தது. அந்த பர்தா முறையால் துன்புறுத்தப்படும் பெண்களுக்கு பெண்கள் மூலமாக மருத்துவ சேவைகள் வழங்க வேண்டியதின் அவசியத்தை முக்கியமானதாக அவர் உணர்ந்தார். ஆகவே இந்திய பெண்களுக்கு, குறிப்பாக மருத்துவச்சிகளுக்கு சில மருந்துகளை குறித்து கற்றுத்தர அவர் முடிவு செய்தார். குறிப்பிட்ட காலம் டெல்லி மற்றும் பஞ்சாபில் உள்ள கிராமங்களில் மற்ற மிஷனரிகளுடன் ஒருங்கிணைந்து மருத்துவ சேவைகளை வழங்கினார். நவீன மருத்துவத்தில் உள்ளூர் மக்களுக்கு பயிற்சி அளிக்க தீர்மானித்த அவர் லூதியானாவில் ஒரு மருத்துவ மிஷனரிகளின் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்தார். தனது விடாமுயற்சியினால் லூதியானாவில் ஒரு வாடகை கட்டிடத்தில் மருத்துவ பள்ளியை தொடங்கினார். பின்னர் 1894 இந்திய பெண்களை மருத்துவத்தில் பயிற்றுவிக்கும் நோக்கத்துடன் அவர் நார்த் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஃபார் கிறிஸ்டியன் உமன், வட இந்திய கிறிஸ்தவ பெண்கள் மருத்துவ பள்ளி ஒன்றை நிறுவினார். இது ஆசியாவில் பெண்களுக்கான முதல் மருத்துவ பயிற்சி மையமாக புகழ்பெற்றது. மேலும் நவீன மேற்கத்திய மருத்துவ முறைகளில் இந்திய பெண் மருத்துவர்களுக்கு மற்றும் மருத்துவச்சிகளுக்கு பயிற்சி அளித்த முன்னோடியாக எடித் திகழ்ந்தார். 4 மாணவர்கள் மற்றும் 4 ஆசிரியர்களுடன் மட்டுமே தொடங்கப்பட்ட இந்த மருத்துவ பயிற்சி நிறுவனம் பின்னர் உமன்ஸ் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், கிறிஸ்தவ பெண்கள் மருத்துவ கல்லூரியாகவும், அதற்கு பின் பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் மருத்துவ கல்வியை வழங்கும் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியாகவும் வளர்ச்சியடைந்தது. எடித் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைத்து மதத்தினருக்கும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் சேவை செய்தார். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு ராஜாவுக்கு சமமாக பாவித்து சேவை செய்த அவர், என் சேவை ஒரு ராஜாவுக்கானது என்று அடிக்கடி கூறுவார். அவரது சேவைகளின் மூலம் பல இந்திய பெண்கள் தங்களது ஆத்ம ரட்சிப்பையும் சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் பெற்றனர். இப்படியாய் வைராகியமாய் இந்தியாவில் ஊழியம் செய்த அவர் 6/12/1956 அன்று இறைவனடி சேர்ந்தார். தேவனுடைய மகிமைக்குள் சந்தோஷமாய் பிரவேசித்தார்.